ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்போட ஒரு சின்ன ஆசை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து நான் ஈவினிங்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 பேரும் ஒரு பிளேஸுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். சும்மா சுற்றி பார்க்க. ரொம்ப நாள் ஆச்சு, ரிஷப் கூட்டிகிட்டு எங்கேயும் போகலை. அதனால் வந்து இப்போ ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்பும் ரெடி ஆகிட்டா, 3 பேர் ரெடி ஆகிட்டோம். வண்டியில் தான் போக போகிறோம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன். ஓகே, எங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க வாங்க, போங்க போங்க. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் வண்டியில், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இதுதான் எங்களோட வண்டி. நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். 5 வருஷம். ஐயே, 5 வருஷமா? 2 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா ஓடுது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாப்பா விளையாடுவா. ஃபஸ்ட்டு செம்ம சேட்டை பண்ணுவா ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து ரிஷப் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான், பாப்பா, இவர் 3 பேரும் வருவோம். ரிஷப் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஒரு 8th மந்த்தோ 9th மந்த்து ரன்னிங்கில் இருந்துச்சு. அப்போ வந்தேன் நான் வாக்கிங் பண்ணுறதுக்காக. என்னோடய ஸ்டொமக் பெயின் வந்துட்டு இருந்துச்சா, அதுக்காக வாக்கிங் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமான்ட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அப்போ வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ தான் ஞாபகம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இருட்டாக போகுது, மழை வர மாதிரி இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ரிஷப், ஹலோ ஹலோ ஹலோ. அப்பா விளையாடுவா. ஸோ பாப்பாவோட ஞாபகம் ரொம்ப வரும் எனக்கு இந்த பார்க்கு வந்தால். இப்போவும் சொல்லிகிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ், டேடி மம்மி நான் பார்க்குக்கு விளாடணும், பார்க்கு போய் விளாடணும். ஜுண்டோ முடியலையா? முடியலன்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாமா? பிங்க் எங்கே இருக்குது? பிங்க் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்போட ஒரு சின்ன ஆசை. பெரிய பையனை ஆனதுக்கப்புறம் அவனே விளையாடுவான். இப்போ வந்து அவங்க அப்பா விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, போகலாம் வாங்க. இருட்டாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டுக்கு போகலாம். டேஸ்லாம் நிறையா பேர் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நிறையா பேர் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து நிறையா குட்டி குட்டி குழந்தைங்க வருவாங்க. இன்றைக்கி யாரையும் காணோம். ஸோ இவருக்கும் லீவு தான் இன்றைக்கி சண்டே, அதனால் வந்தோம். சரி பாப்பா பாருங்க. வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இருட்டாக போகுது, கொசு கடிக்குது, ஒரே கொசு கடி தாங்க முடியல.
இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை பாப்பா கூப்பிட்டு வந்து இங்கே விளையாட வைக்கணும்னு ரொம்ப ஆசை. பாப்பாவுக்கும் ரொம்ப ஆசை தான். மம்மி டேடி நான் பார்க்குக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கா நேபாளில் இருந்துட்டு. ஸோ ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இதை விட பெரிய பார்க்கு சுற்றி காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த பார்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்தான், வண்டியில் தான் வரணும். நடந்து வந்தால் ஒரு கொஞ்சம் தூரம்தான், அதனால் வண்டியில் வருவோம். ஜஸ்ட்டு 1 மினிட்டில் வந்துடலாம் வண்டியில். வீடெல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். மார்னிங் ஆனால் வாக்கிங் வரலாம், ரன்னிங் ஓடலாம், ஜாகிங் போகலாம், விளையாட கூட வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ளவர்ஸ் சூப்பராக இருக்குது. ஃப்ளவர்ஸ் அவ்வளோக்கா இல்லை, ஒன்லி செடி மட்டும்தான் இருக்குது. நான் விழுந்துட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் எப்பயுமே பார்க்கு வந்தால் அவர் தான் முன்னாடி போவார், என்னை பின்னாடி வச்சு கூட எப்பயுமே போகவே மாட்டார். இந்த இடத்துல சூப்பராக வரும் ஃபோட்டோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இந்த இடம். ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்துட்டோம். இந்த மாதிரி கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போகிறது. ஸோ டிஃப்ரெண்ட் கேட் வச்சுருக்காங்க. वाला पहले हम क्यों नहीं போய் ஆச்சுதான் அக்கா ஐஸ் கொடுங்க. ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, 20 ரூபா ஐஸ்கிரீம் 2 கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன வாங்கியிருக்கோன்னா ஐஸ்கிரீம். ஸோ இதோட ரேட் வந்து 20 ரூபீஸ். 2 ஐஸ்கிரீம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 அவருக்கு ஒன்று எனக்கு. கரைஞ்சிக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இந்த முறுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த முறுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? தட்டு முறுக்கு சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த முறுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் கேட்டேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். நைட்டு வந்து ஏதாவது சாப்பிட தோணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து வாங்கினேன். இது வந்து 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு வந்து கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் கொடுத்தோம். அந்த வீடியோ வந்து நான் ஃபேஸ்புக் ஸ்டோரியில் போட்டிருந்தேன். பாப்பா நேபாளில் இருக்க பாப்பா வந்து பார்த்துட்டா. ஸோ ஒரே அழுக, தம்பிக்கு மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர் ஆல் ஆஃப் யூ.